அப்படி வளர்த்தெடுக்கப்பட்ட சமூகத்துல, இப்படி வன்மங்களை மட்டுமே வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு சமூகத்துல விஜயின் கட்சி தொண்டர்கள் அப்படிதான் வன்மத்தோடு செயல்படுவாங்க. இப்ப கூட நான் தொடர்ந்து பொதுக்கூட்டங்களுக்கு போயிட்டு இருக்கேன். நான் ஒரு சிக்கலான விஷயத்த பார்க்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளா விஜயின் வருகைக்கு முன்பாக நாங்க திருமணி கூட்டங்களோ, பொதுக்கூட்டங்களோ போட்டோம்னா, திமுக, அதிமுகவின் தொண்டர்கள் வருவாங்க. வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, குடிச்சிட்டு ஏய் எங்க தலைவரை பத்தி நீ பேசிட்டியா அப்படி இப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. அப்புறம் காவல்துறை வரும், அவங்களை அப்புறப்படுத்திட்டு நகருவாங்க. இது கடந்த 10 ஆண்டுகளா நான் வரிசையில பார்த்துக்கிட்டே வந்தேன். இப்போ விஜயின் வருகைக்கு பின்னாடி கூட்டம் நடக்கிற இடங்கள் எல்லாத்துலயும் ஒரு 3 பேர் 2 பேர் சேர்ந்துகிட்டு வண்டியில கூட்டம் நடக்கிற இடத்துல மாமா மின்னலுன்னு சொல்லுவாரு அந்த மாயி படத்துல, அப்படி சர்ன்னு போறாங்க. வேகமா போயிட்டு வண்டியில வேகமா போயிட்டு டிவி நேற்று நடந்த கூட்டத்தை கூட சொன்னேன், தயவு செஞ்சு வாங்க, மைக்க நாங்க உங்களுக்கு தரோம். பொதுக்கூட்டம் போட்டது எங்க செலவுல போட்டிருக்கோம், மைக்க உங்களுக்கு தரோம், உன் கொள்கை என்னன்னு மட்டும் சொல்லிட்டு போங்க. அப்போ கொள்கை அற்ற ஒரு கூட்டம் ஆபத்தான கூட்டமா மாறும் சமூகத்துல. கொள்கையற்ற ஒரு ஆபத்தான கூட்டம், நாகரிகம்னா என்னன்னே தெரியாத கூட்டம். அது அத்தனையும் போய் விஜய்க்கு பின்னாடி போய் நிக்கிறத நம்ம பாக்குறோம். அதனாலதான் அவங்க கட்சியால இதை கட்டுப்படுத்த முடியும்.